ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா நம்ம மத்திய மாநில அரசுலேருந்து வெளியான லேட்டஸ்ட்டான முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான பென்ஷன் ஸ்கீமில் மாற்றம் பண்ணாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நிஜமாகவே இந்த பென்ஷன் ஸ்கீம் பெனிஃபிட்டாக இருக்குமா, எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம மத்திய அரசு இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் மாற்றங்களை கொண்டு வரன்ட்டு ஒரு குழு அமைத்தாங்க. அந்த குழு சப்மிட் பண்ண ப்ரப்போசல்லாம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதுக்கு ஜிஓ பாஸ் ஆக போகுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதாவது யூபிஎஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ன்ட்டு. இந்த ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா அஷ்யூர்டாக பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். 50% கிடைச்சிடும். அதாவது கடைசியாக கவர்மெண்ட் எம்ப்ளாயி சேலரி என்ன வாங்கினாலும் லாஸ்ட் 12 மந்த்தில் அதில் 50% அஷ்யூர்டு பென்ஷனாக மாதம் ஓய்வூதியம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே என்பிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 14 இருந்தது. இப்போ 18.5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் பயன்பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்ட்டு மத்திய மந்திரி சபை செயலராக நியமிக்கப்பட்டிருக்க டிவி சோமநாதன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காருன்னே சொல்லியிருக்காருன்னா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் யாரெல்லாம் இப்போ இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு தேர்வு செய்யலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் சொல்லுவாங்க. இந்த புதிய திட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் 1 நடைமுறைக்கு வரும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் பலன்கள் நிலுவைத் தொகையெல்லாம் சேர்த்து அடுத்த ஆண்டு மார்ச் 31 யாரெல்லாம் ஓய்வு பெறுகிறார்களோ அவங்களுக்கு மட்டும் பொருந்தும்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க பற்றி அவங்க பேசலை. மார்ச் 31 நிலவரப்படி, அடுத்த ஆண்டு மார்ச் 31 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஓய்வு பெற இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னார்னா, மத்திய மந்திரி சபை செயலராக நியமிக்கப்பட்டிருக்க டிவி சோமநாதன் சொல்லியிருக்காராம். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா செட்டே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு பொருந்தவே பொருந்தாதுன்ட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருக்காங்கன்னா, சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ஒரு இயக்கம் இருக்குது. அதாவது குமுலேட்டிவ் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தப்போ அதை ரத்து பண்ணியாகணும், அதை ஒழிக்கணும்ன்ட்டு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த இயக்கம் தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் நம்ம செட்டே ஆகாது சொல்லியிருக்காங்க. சொன்னதே செய்வோம், செய்வதே சொல்லுவோன்ட்டு திராவிட மாடல் அரசு பார்த்தீங்கன்னா பல பிரச்சாரங்கள்லாம் பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ எதுவுமே செய்ய மாட்றாங்க, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை வஞ்சிக்கிறாங்கன்ட்டு அவங்க அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் எதுவுமே பெருசாக மாற்றம் செய்யலை, சின்னதாக மாற்றம் பண்ணிவிட்டு இதுதான் கொண்டு வரப்போகிறோம் சொன்னது நாங்கள் ஏற்க மாட்டோம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்று ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டுமே சொல்லியிருக்காங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாற்று என்பிஎஸ்ஓ ஆகட்டும், அப்படி இல்லை இந்த யூபிஎஸ் ஆகட்டும், எதுவுமே கிடையாது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்று ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டுமே. கண்டிப்பாக இந்த சிபிஎஸ் ஆகட்டும் யூபிஎஸ் ஆகட்டும் இதில் ரத்து பண்ணிவிட்டு ஓபிஎஸ்ஸை நடைமுறைப்படுத்துங்க, அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு அந்த அறிக்கையிலும் தெளிவாக போட்டிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக ஒரு குழு அமைத்திருக்கோம். ஸோ அந்த குழுவை ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ப்ரப்போசல் அனுப்பிட்டு மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவெடுப்போம். நியூ பென்ஷன் ஸ்கீம் நிறைய மாற்றங்கள் வரும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நல்ல ஃபேவராக முடிவெடுப்போம் அப்படி இப்படி சொல்லியிருந்தார். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது செட்டே ஆகாத சிபிஎஸ் இயக்கம் பார்த்தீங்கன்னா அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் பல தொடர் போராட்டங்கள் பண்ணதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம் இந்த ஸ்டேட்லாம் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணாதான் நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவீங்களா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், பணிக்கொடை இது மாதிரி ஓய்வுக்கால பண பலன்கள் இல்லாத சிபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமை முழுசாக ரத்து பண்ணியாகணும். எல்லாருக்குமே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணுன்ட்டு தமிழக அரசு கேட்டிருக்காங்க. தமிழக அரசு இது செய்யலைன்னா தொடர் போராட்டங்கள் வெடிக்கணும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, ஓபிஎஸ்ஸா, என்பிஎஸ்ஸா, யூபிஎஸ்ஸா எந்த பென்ஷன் ஸ்கீம் உங்களுக்கு வேணும், எந்த பென்ஷன் ஸ்கீம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. இனி லட்டு வாங்கிறதுக்கு ஆதார் அவசியம் சொல்லியிருக்காங்க. எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்கன்னா, இடைத்தரகரெல்லாம் முறைகேடாக லட்டு அதிகமாக விலைக்கு விற்பனை செய்கிறாங்க.
ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ண போகிறாங்க. இனி லட்டு வாங்குவதற்கு ஆதார் அவசியம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நபருக்கு ஒரு லட்டு மட்டும் தான் இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதிகமாக தேவைப்பட்டால் கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இது இன்றளவும் நடைமுறை தான் இருக்குது. ஆனால் ஆதார் கார்டு விஷயம் வந்து புதுசாக வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் லட்டு கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் லட்டு வேணும்னா 50 ரூபாய் செலுத்தி வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம், ரேஷனில் ஒரு முக்கியமான அப்டேட்டு. ரேஷனில் வந்து பால் பொருட்கள், ஆவின் பால் பொருட்களும் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அது சீக்கிரமாக கொண்டு வர போகிறாங்க. நம்ம ரேஷன் கடைகளில் சிறிய அளவிலான பால் பாக்கெட்லாம் விற்பனை செய்ய போகிறோம் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக வந்து அந்த நெய், அப்புறம் பால் சார்ந்த ஒரு சில பொருட்கள்லாம் வந்து விற்பனை செய்ய போகிறாங்களாம். இப்படி செய்கிறப்போ ஆவின் பால் பொருட்களின் விற்பனை அதிகரித்து மாநில அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த 11 சிட்டியில் தனியார் FM ரேடியோ சேவை தொடங்க போகிறாங்க. நம்ம இந்தியாவில் 234 நகரங்களில் வந்து புதுசாக தனியார் FM ரேடியோ சேவைக்கு மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, குன்னூர், திண்டுக்கல், காரைக்குடி, கரூர் இது மாதிரி 11 சிட்டியில் தனியார் FM ரேடியோ சேவைக்கும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்த மேட்ரு, முன்னனுமதி இல்லாமல் ஒரு தனிநபருடைய புகைப்படங்கள் நீங்கள் வெளியிட்டால் கண்டிப்பாக சிறை தண்டனையும் அபராதமாக விதிக்கப்படும்ட்டு காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், இந்த சோஷியல் மீடியா சைட்ஸோடைய பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. முக்கியமாக தனிநபருடைய புகைப்படங்கள்லாம் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவது விஷயமான சம்பவங்கள்லாம் அதிகரித்து வருதா. தனிநபருடைய புகைப்படங்கள்லாம் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினா 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும்ட்டு காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்த விஷயம், சென்னை மாநகராட்சி பள்ளிகள்லாம் வந்து ஒரு புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஃப்ரெஞ்சு மொழி கற்பிக்க ஒரு புதிய திட்டம் தொடங்கியிருக்காங்க. பிரான்ஸ் தூதரகத்துடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. முதற்கட்டமாக 9th 10th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த திட்டம் வந்து தொடங்க போகிறாங்க. ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் படிப்படியாக வந்து எல்லா மாநகராட்சி பள்ளிகளையும் இந்த திட்டம் கொண்டு வர போகிறாங்க. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் இங்கிலீஷே வந்து முறையாக கற்றுத்தர மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வர மாட்டேங்குது. அது கூட பரவாயில்ல, ஆனால் நிறைய தமிழ் டீச்சருக்கே தமிழ் சரியாக வர மாட்டேங்குது. அப்படி இருக்க இப்போ அதர் லாங்குவேஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அது எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ட்டு சமூக ஆர்வலருடைய கருத்தாக இருக்குது. முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தமிழ் இங்கிலீஷை வந்து நல்லா பயிற்றுவிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக வந்து 100 கிராம் பேக்கெட் நெய் விற்பனை செய்ய முடிவெடுத்திருக்காங்க. இனி ரேஷனில் ஆவி நெய்யும் கிடைக்கும். முதற்கட்டமாக 100 கிராம் பேக்கெட் வந்து விற்பனை செய்ய போகிறாங்க. ஸோ மேலும் ரேஷன் கடைகளில் ஆவின் பொருள்லாம் அதிகமாக விற்பனை செய்ய போகிறாங்க. இது பொதுமக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஆவின் சென்டர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஊருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து ஒரு 5 தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ரேஷனில் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நிறைய மக்கள் வந்து பயன்பெற முடியும்ட்டு தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அடுத்த மேட்ரு, ஒரே ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருந்தால் போதும் உங்களுக்கு 75 lakhs வரைக்கும் ஹவுசிங் லோன் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கூட்டுறவுத்துறை மூலமாக நகைக்கடன், பயிர்க்கடன் இது மாதிரி பலவிதமான கடன்கள்லாம் மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து புதுசாக வீட்டு கடனும் கொடுக்க போகிறாங்க. இதற்காக கூட்டுறவுத்துறை மொபைல் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டு கடன் பெறுவோருக்கு 75 lakhs வரைக்கும் கடன் கிடைக்கும் சொல்கிறாங்க. முக்கியமாக கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கடன் கிடைக்கும் சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டு கடனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ 8.5% வரைக்கும் தான் வட்டின்னு சொல்கிறாங்க. இந்த கடன் அடைவதற்கு 20 வருஷம் வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்து கூட்டுறவு மொபைல் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். பேங்க் சர்வீஸ் அந்த செக்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் லோன் இன்ஃபர்மேஷன், கடன் தகவல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா பயிர்க்கடன், மீன் வளர்ப்பு கடன், கால்நடை வளர்ப்பு கடன், அடமான கடன், குறுகிய கால கடன், நகைக்கடன், தனிநபர் கடன், ஓய்வூதிய கடன், வீட்டுக்கடன், மகளிர் தொழில் முனைவோர் கடன், அதுக்கப்புறம் MSME கடன், வேலை செய்யும் பெண்களுக்கான கடன், மாற்றுத்திறனாளிகள் கடன், சில்லறை வணிக கடன், சுய உதவி குழு கடன், அதுக்கப்புறம் தாட்கோ கடன், மனை வாங்கும் கடன், கல்வி கடன், வாகன கடன், மூத்த குடிமக்களுக்கான அடமான கடன், இது மாதிரி பல்வேறு கடன்கள் இன்ஃபர்மேஷன்லாம் அதில் வந்து பட்டியலிட்டிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து அந்த கடனுக்கான உச்சவரம்பு என்ன, அந்த கடனுக்கான கால அளவு என்ன, வட்டி விகிதம் என்ன, அதுக்கான தகுதி என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டிருக்கு.
ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வீட்டு கடனுக்கு 75 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் நேமே பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தான். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மற்ற பேங்க்கில் வந்து இந்த வீட்டு கடனுக்குலாம் வந்து எந்த அளவுக்கு அலைய விடுறாங்க அது மாதிரி இல்லாமல் எளிமையாக இருந்தால் நல்லாயிருக்கும். டாக்குமெண்டேஷனாக வந்து பெருசாக கேட்காம இருந்தால் ரொம்பவே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திட்டம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி தான் நம்பி இருக்காங்க. ஏன்னா வந்து பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதனால் லோனும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே லோன் கிடைக்கத்தான் இருந்தாலும் டைம் ரொம்பவே எடுத்துக்கிறாங்க. அதனால் என்பிஎஃப்சிக்கு போகிறாங்க. என்பிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ பொதுமக்கள்லாம் வந்து பயன்பெறணும்னா அந்த கூட்டுறவுத்துறையில் டாக்குமெண்டேஷன் ரொம்ப எளிமையாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த மேட்டு பெண்களுக்கெல்லாம் வந்து 50,000 உதவித்தொகை கொடுக்க போகிறாங்க. தமிழக அரசு வந்து அசத்தலான ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா சுய தொழில் தொடங்குவதற்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகை வழங்குவதாக தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது விஷயமா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதற்கட்டமாக 1 கோடி மானியமாக இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதாவது ஆதரவற்ற பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள பெண்கள்லாம் தொழில் தொடங்குவதற்கு 50,000 மானியம் கொடுக்குறாங்க. இப்போ முதற்கட்டமாக 200 பெண்களுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை பிறப்பித்திருக்காங்க. அடுத்த விஷயம், தமிழ்நாட்டில் ஒரு புதிய வட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. கொளத்தூரை வந்து தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்காங்க. அயனாவரம் வருவாய் வட்டத்திலிருந்து கொளத்தூர் வருவாய் வட்டம் வந்து புதுசாக உருவாக்கியிருக்காங்க. இந்த கொளத்தூர் வருவாய் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3,78,168 மக்கள் இருக்காங்க. இந்த கொளத்தூர் வருவாய் வட்டத்தில் வந்து கொளத்தூர், பெரவல்லூர், சிறுவல்லூர் உள்ளிட்ட 3 கிராமங்கள் இருக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த கொளத்தூர் வட்டத்தில் பொது பிரிவு, சமூக பாதுகாப்பு பிரிவு, நகரப்புற நிலவரி திட்டம், அப்புறம் வட்டக்கா காவல் அலுவலகம், நில அளவை பிரிவு உள்ளிட்ட அரசு துறை அலுவலகங்கள்லாம் உருவாக்கி இருக்காங்க. அடுத்த விஷயம், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகை அப்போ இலவச வேட்டி சேலையெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதே விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கு. 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை வாங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பித்திருக்காங்க. இந்த ஸ்கீமுக்காக கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்த விஷயம், தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு புதிய கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க. என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா விநாயகர் சிலைகள்லாம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்தோடைய நில உரிமையாளர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அப்புறம் அரசு துறைகிட்ட முறையான அனுமதி பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீயணைப்புத்துறை, மின்வாரியத்திடமிருந்தும் தடையில்லா சான்று பெற்றிருக்க வேண்டும். சிலையுடைய உயரம் பார்த்தீங்கன்னா அடித்தளத்திலிருந்து மேடை வரைக்கும் 10 அடிக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிற வழிபாடு தலங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் இது போன்ற பொது இடங்களில் கண்டிப்பாக சிலைகள் நிறுவுவதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சிலைகள்லாம் நீர்நிலையங்களை கரைப்பதை தவிர்த்து அரசு அனுமதிக்கப்பட்ட இடங்களை மட்டுமே கரைக்க வேண்டும்னு போட்டிருக்காங்க. இந்த டோல்கேட்டுகளில் செப்டம்பர் 1 இருந்து திருப்பி வந்து கட்டண உயர்வு பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 17 சுங்கச்சாவடிகளை மட்டும் இதை பண்ண போகிறாங்க. முக்கியமாக கிருஷ்ணகிரி, ஸ்ரீபெரும்புத்தூர், புத்தூர், ஓமலூர், விஜயமங்கலம், விக்கிரவாண்டி, பாண்டியாபுரம், சமயபுரம், மொரண்டாண்டி இது மாதிரி ஒரு 17 பிளேஸில் பார்த்தீங்கன்னா டோல் ஃபீஸ்லாம் வந்து 5 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து வாகனத்துடைய டயருக்கு தகுந்தபடி 5 ரூபாயிலிருந்து 150 வரைக்கும் கட்டணமாக அதிகரிக்கப்பட இருக்கு. ஆக்சுவலி வந்து ரோடெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சுங்க கட்டணம்லாம் வந்து குறைக்கணும். ஆனால் இந்த விதியை யாரும் ஃபாலோ பண்ணாமல் இந்த கட்டணம் மட்டும் இயர்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா சரக்கு வாகனங்கள், ஆம்னி பஸ்களுடைய கட்டணம்லாம் மறைமுகமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் தான் இதில் தலையிட்டு டோல் ஃபீலாம் கம்மி பண்ண வைக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மேட்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் இது பண்ணி ஆகணும். என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஸ்கூல்ஸில் எல்லா மன்ற போட்டிகளையும் நடத்தி ஸ்டூடெண்ட்ஸோடைய திறமையை மேம்படுத்தணும்ட்டு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க. வானவில் மன்றம், இலக்கிய மன்றம், சுற்றுச்சூழல் மன்றம், வினாடி வினா மன்றம் இது மாதிரி மன்றங்கள்லாம் ஸ்கூல்ஸில் வந்து செயல்படுதுங்க. இந்த மன்றங்களில் கண்டிப்பாக வந்து காம்படிஷன்லாம் வந்து நடத்தி ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடத்தணும். இதில் யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து வட்டாரம், மாவட்டம், மாநில அளவில் போட்டியிடும் தகுதியை வந்து ஊக்குவிக்க வேண்டும் சொல்கிறாங்க. அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு அமெரிக்கா போறாரு. ஸோ இன்னைக்கு போயிட்டு செப்டம்பர் 12ஆம் தேதி தான் சென்னைக்கு திரும்ப போறாரு. இன்னைக்கு நைட்டு தான் ஃப்ளைட் ஏற போறாரு. எதுக்காக போறாருன்னா முதலீட்டுகளை ஈர்க்க போறாராம். நம்ம தமிழ்நாட்டை 2030ஆம் ஆண்டுக்குள்ள $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக மாற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்திருக்காரு. இதுக்காக தான் வந்து இப்போ அமெரிக்கா போயிட்டு நிறைய இன்வெஸ்டரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறாராம். நிறைய இன்வெஸ்டரை போய் பார்க்க போறாரு, நிறைய மீட்டிங்கில் கலந்துக்க போறாரு,
நிறைய விஷயம் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அமெரிக்காவில் இருக்க போறாரு. செப்டம்பர் 12ஆம் தேதி தான் நாடு திரும்ப போறாரு. அடுத்த மேட்ரு ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ். பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு புதிய உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. ஸ்கூல்ல வந்து இந்த எம்இஎஸ் வெப்சைட்ல டேட்டாலாம் வந்து அப்டேட் பண்றது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டீச்சர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் டீச்சர்ஸ்க்குலாம் அந்த ஒர்க்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. டீச்சர்ஸ்க்கு அந்த எம்இஎஸ் ஒர்க்லாம் கொடுத்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சரியா பாடம் எடுக்க முடிய மாட்டேங்குதான். ஸோ இதனால் நிறைய புகார்கள் இருந்ததுனால பள்ளி கல்வித்துறை இந்த முடிவு எடுத்திருக்காங்க. டீச்சர்ஸ்க்கு பதிலாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இது விஷயமா ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து எம்இஎஸ் வெப்சைட்டை பதிவேற்றம் செய்யும் பணிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியிருக்காங்க. அடுத்த விஷயம் மின் கட்டண கணக்கீடு முறையில் ஒரு புதிய மாற்றம் கொண்டு வர போகிறாங்க. ஒரு புதிய விஷயம் நடைமுறைக்கு வரப்போகுது. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து செல்ஃபோன் செயலி மூலமாக மின் கணக்கீடு செய்யும் முறை வந்து நடைமுறைக்கு வரப்போது சொல்கிறாங்க. இதற்காக மின் வாரியம் புதுசாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த புதிய மொபைல் அப்ளிகேஷனை வந்து இப்போ டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்டிங் முடிஞ்ச அப்புறமா இது நடைமுறைக்கு வரும் சொல்லியிருக்காங்க. மேலும் தமிழ்நாட்டில் மின் கணக்கீட்டில் ஏற்படக்கூடிய முறைகேடுகள் தவிர்க்கவும் உடனடியாக கரண்ட் பில் குறித்த தகவல்லாம் தெரிவிக்கவும் இந்த புதிய முறையை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அடுத்த விஷயம் மின்சார வாரியம் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் வந்து தனியார் நிறுவனத்திடம் இருந்தும் மின் மீட்டர் வாங்கலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி தான் வந்து இந்த மின் மீட்டர்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அதுக்காக சார்ஜஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மின் மீட்டர் சப்ளை பண்ணதை பார்த்தீங்கன்னா காலதாமதம் ஆகிறதுனால நிறைய புகார்கள் இருந்துச்சு. அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூ இபி கனெக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் வீட்டுக்காகட்டும் தொழிற்சாலை அப்புறம் கடைகளுக்காகட்டும் சிங்கிள் பேஸ் 3 பேஸ் மீட்டர்கள்லாம் தனியார் நிறுவனத்திடமிருந்து வாங்கிக்கொள்ள அனுமதி கொடுத்துருக்காங்க. எந்த நிறுவனத்திடமிருந்து நீங்கள் மின் மீட்டர் வாங்கியிருக்கீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே மின்சார வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்க வேண்டும் கூறியிருக்காங்க. அடுத்த விஷயம் இனி பேங்க்ல இருந்து வாடிக்கையாளர்களுக்கு எந்த எஸ்எம்எஸும் வராதுன்ட்டு ட்ராய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ஒரு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா இப்போ பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புவதாக கூறி நிறைய ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஓடிபி நிறைய லிங்க்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் பண்ணலன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இன்ஆக்டிவ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணது இதை பண்ணுங்க, உங்கள் டெபிட் கார்டு ஆக்டிவேட் பண்ணது இதை பண்ணுங்க அப்படின்னு ஃபேக்கான மெசேஜ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இது தடுப்பதற்காக இனி பேங்க்லேருந்து அனுப்பப்படும் அந்த மெசேஜ்லாம் வந்து நிறுத்துவதற்கு ட்ராய் வந்து முடிவெடுத்திருக்காங்க. அதுக்காக என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 31க்குள்ள மொபைல் நிறுவனத்தில் எல்லா பேங்க்கும் நிதி நிறுவனங்களும் பதிவு செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. யார் பண்ணோம்னா பேங்க்கும் நிதி நிறுவனங்களும் மொபைல் நிறுவனத்தில் போய் பண்ணி ஆகணும். இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. இதனால் பேங்க்ல இருந்து அனுப்புவதாக கூறிய ஒரு சில ஃபேக்கான மெசேஜ்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நிறுத்தப்படும் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் போலி பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 900 பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை போட்டிருக்காங்க. இதே விஷயமா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் தொடர்புடைய 900 பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகிருக்கு. இந்த போலி பேராசிரியர் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா 295 இன்ஜினியரிங் காலேஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு போட்டிருக்காங்க. சம்மந்தப்பட்ட அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 900 பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கவும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான இந்த நியூ பென்ஷன் அதாவது யூபிஎஸ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. இந்த யூபிஎஸ்ல வந்து ஒன்றுமே இல்லை, இன்வெர்டர் யூபிஎஸ் மாதிரி தான்ட்டு அரசுடைய சங்கம்லாம் கடுமையாக குற்றம் சாட்டி வராங்க. இந்த இன்வெர்டர் யூபிஎஸ் என்ன பண்ணும், அதாவது கரண்ட் இருக்கிறப்போ அதை வந்து சேமித்து கொள்ளும். கரண்ட் போயிருச்சுன்னா அதை சேமித்து இருக்கிற அந்த கரண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க யூபிஎஸ்ன்னு குற்றம் சாட்டி வராங்க. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிட்டே இருந்தே பணத்தை வாங்கிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கின்னு அது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே கொடுக்கறது எந்த ஒரு யூஸுமே இல்லை இந்த யூபிஎஸ்னாலன்ட்டு கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு கண் தொடைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது என்பிஎஸ்ல வந்து மாற்றம் கொண்டு வரன்ற பெயரில் யூபிஎஸ் ஒன்று உருவாக்கிட்டு அதில் பெருசாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்றாக இருக்காது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டும் தான் மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. பென்ஷனு, ஃபேமிலி பென்ஷனு, டிஏ அப்புறம் லம்சம் அமௌண்ட்டு இது 4 கூறுகளை வந்து ஒருங்கிணைத்தது தான் இந்த யூபிஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த பென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 10லேருந்து 24 ஆண்டுகால பணி முடித்து ஓய்வு பெறுவோருக்கு
இந்த விகிதாசார அடிப்படையில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் முதல் இந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 25 ஆண்டுகள் பணி முடித்து ஓய்வு பெறுவோருக்கு ஓய்வு பெறும் மாதத்துக்கு முன்னாடி கடைசியாக வந்து 12 மாதத்தில் வந்து என்ன பேசிக் பே வந்து வாங்கியிருக்காங்களோ அதில் சராசரியாக 50% பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. உதாரணமாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கடைசி வந்து ஒரு 12 வருஷத்தில் சராசரியாக ஒரு 40,000 சேலரி வாங்குறாங்கன்னா அந்த 40,000த்தில் 50% பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி பென்ஷன். சப்போஸ் வந்து பென்ஷனர் இறந்துட்டாங்கன்னா அவர் கடைசியாக வந்து என்ன ஓய்வூதியம் வாங்கியிருக்காரோ அதில் 60% வந்து கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க. உதாரணமாக 20,000 வந்து ஓய்வூதியமாக வாங்கக்கூடியவர் வந்து இறந்துட்டாருன்னா அதில் 60% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய் கிட்ட பார்த்தீங்கன்னா மாதாந்திர குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பென்ஷன் ஃபேமிலி பென்ஷனுக்கும் டிஏவும் இருக்குது. அதாவது ஓய்வூதியத்துக்காகட்டும் குடும்ப ஓய்வூதியம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்எஸ் அலவன்ஸும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லம்சம் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருன்னா அவருடைய பேசிக் பே வந்து ஒரு 42,000 ரூபாய் இருக்குன்னா அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமில் லம்சமாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். 40,000 ரூபாய் பேசிக் பே வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 1 லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லம்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன இந்த 4 முறையும் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ல இல்லாத ஒரு விஷயம். இதெல்லாம் 4 விஷயத்தையும் 4 முறைகளையும் ஒருங்கிணைத்து ஓய்வூதிய முறையாக பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்ஸை வடிவமைத்திருக்காங்க. அதனால் நிறைய பேருக்கு வந்து என்பிஎஸ்ஸை விட யூபிஎஸ் வந்து நல்லதாக தான் தோணும். ஆனால் வந்து அப்படி கிடையாது. ஓபிஎஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்போ யூபிஎஸ் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த ஓபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் ஓய்வூதியத்திற்காக ஊழியர்கிட்ட இருந்து எந்த தொகையும் பிடிக்க மாட்டாங்க. எல்லாமே கவர்மெண்ட்டே பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த என்பிஎஸ்லேயும் ஆகட்டும் யூபிஎஸ்லேயும் ஆகட்டும் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து பணத்தை பிடிச்சி எம்ப்ளாயீஸ்க்கே கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் முழு ஓய்வூதியம் பெறத்துக்கு வந்து ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலே போதுமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. யூபிஎஸ்ல வந்து 25 வருஷம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த முழு ஓய்வூதியம் பெற முடியும். அதுக்கப்புறம் லம்சம் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து என்பிஎஸ்லேயும் ஆகட்டும் யூபிஎஸ்லேயும் ஆகட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்தால் பணத்தை பிடிச்சிட்டு அகைன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு கொடுக்குறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா வந்து இந்த இன்வெர்டர் யூபிஎஸ் மாதிரி தான் வந்து இந்த யூபிஎஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இன்வெர்டர் யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா தானாக மின் உற்பத்தி செய்யறதில்ல. இந்த யூபிஎஸ்க்கு வரக்கூடிய மின்சாரத்தை வந்து பிடித்து வைத்து அதுக்கப்புறம் மின்சாரம் இல்லாதப்போ நமக்கு எப்போ தேவைப்படுதோ மின்சாரம் கொடுக்குது. இதே மாதிரி தான் இந்த யூபிஎஸ் திட்டமும் இருக்குன்ட்டு அரசு ஊழியர்கள்லாம் கூறியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய பணத்தை பிடித்து வைத்துக்கொண்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்வூதியமாக கொடுக்குறாங்க. அதுதான் இந்த யூபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நினைக்கலாம் மின்சாரம் இல்லாதப்போ இந்த யூபிஎஸ் வந்து மேன்மையாக தான் இருக்கும்னு நினைக்கலாம். அதே போல் தான் வந்து என்பிஎஸ் கம்பேர் பண்ணுறப்போ யூபிஎஸ் எவ்வளவோ பரவாயில்ல சிறப்பானதான் நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மறந்துவிட வேணாம் சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் முக்கியமாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் எந்த ஒரு பிடித்தமும் இல்லை. என்பிஎஸ்லேயும் ஆகட்டும் யூபிஎஸ்லேயும் ஆகட்டும் கட்டாயப்படுத்தி அந்த பணிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பிடிக்கிறாங்க. இது மாதிரி எதுவுமே இல்லாமல் முழுக்க கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா முழு ஓய்வூதியமும் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி எந்த ஓய்வூதியமும் இந்த நிகரானது இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஆ என்பிஎஸ்ஆ சிபிஎஸ்ஆன்ட்டு எந்த ஒரு நிலைப்பாட்டிலையுமே இல்லை. இன்னமும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பிடித்தம் செய்கிற அந்த அமௌண்ட்டை வந்து எங்கே போகுதுன்னு தெரியவும் மாட்டேங்குது. பிஎஃப்ஆர்டிலையும் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 37,500 கோடி ரூபாய் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது. இது வரைக்கும் அந்த அமௌண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. இது மாதிரி நிறைய விஷயம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத புதிதாக இருக்குது. தமிழ்நாடு அரசு தான் இது விஷயமா பெருசாக ஒரு விளக்கம் கொடுக்கணும். பென்ஷன் விஷயமா ஒரு நிரந்தர தீர்மானத்துக்கு வந்தாகணும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு வந்து எதை ஏற்க போகிறாங்க, ஓபிஎஸ்ஆ இல்லை என்பிஎஸ்ஆ யூபிஎஸ்ஆன்ட்டு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே ஒரே ஸ்டேட்டு மட்டும் தான் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் நிலையாக இருக்காங்க. அந்த எந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம். திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் நிலையாக இருக்காங்க. நடைமுறையிலையும் இருக்குது. என்பிஎஸ்க்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னா ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் தான் சொல்கிறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸை தான் பார்த்தீங்கன்னா இந்த பாஜக இல்லாத இந்த காங்கிரஸ், ஆம் ஆத்மி, அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த மாநில அரசுகள்லாம் இந்த என்பிஎஸ்லேருந்து வெளியேறி மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைக்கு தொடங்கியிருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து தான் அந்த என்பிஎஸ்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்து வரதுனால காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லை. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த வாட்டியாக ஆட்சிக்கு வர முடியும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்ட்டு. குடும்பங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் வந்து நம்ம என்பிசிஐ
நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்காங்க. என்னடா அது பெருசாக பில்டப் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். இனி வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டே தேவையில்லாமல் நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணியே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூபிஐயில் புதுசாக பண்ணியிருக்காங்க. இது விஷயமா ஏற்கனவே ஒரு சின்ன அப்டேட்டாக பார்த்துருக்கோம். இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். யூபிஐயில் ஒரு புதிய அம்சம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து 5 உறுப்பினர்கள் வரைக்கும் ஒரே பேங்க் அக்கௌண்ட் மூலமாக பணம் அனுப்ப முடியும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நபருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் நம்பராக கூட பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு மெயின் யூசர்கிட்ட மட்டும் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் போதுமானது. அடிஷ்னலாக ஒரு 5 பேரை வந்து சேர்த்துக்கலாம். அந்த 5 பேருக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது வந்து முக்கியமாக யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மெயினாக பேரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் ஒரு நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுடைய பிள்ளைகள் வந்து எவ்வளோ செலவு பண்ணலாம் அதுக்கான அமௌண்ட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இவ்வளோ அமௌண்ட்டு தான் எடுக்க முடியும்ன்ட்டு நீங்கள் வந்து நிர்ணயம் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க செலவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பேர் வந்து யூபிஐ சர்க்கிளும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யூபிஐ டெலிகேட்டட் பேமெண்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ இந்த அம்சம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு மெயின் யூசர், அதாவது பிரைமரி யூசர்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அவங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50,000 இருக்குன்னா அதில் வந்து 20,000 வரைக்கும் தான் வந்து செலவு செய்யணுன்ட்டு செகண்டரி யூசருக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த விஷயம் நிறைய பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக, புக் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக, செமஸ்டர் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக நிறைய பேர் அமௌண்ட் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு முன்னாடியே வந்து கால்குலேட் பண்ணி இந்த அமௌண்ட்டு தான் செலவு பண்ணணுன்ட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலேயும் செலவு பண்ண முடியாது. அது இல்லாமல் அவங்க என்னென்ன பர்பஸுக்கு செலவு பண்ணுறாங்க அதுவும் உங்களால் கண்காணிக்க முடியும். இந்த யூபிஐ டெலிகேட்டட் பேமெண்ட் சிஸ்டத்தோடைய மாதாந்திர செலவு வரம்பு வந்து 15,000 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்சாக்ஷனுக்கு 5,000 வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 5,000க்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. இது யாருக்கு பொருந்தோம்னா செகண்டரி யூசருக்குலாம் பொருந்தும். பிரைமரி யூசர் வந்து செட் பண்ணிக்கலாம். பர் மந்த்துக்கு வந்து 15,000 தான் லிமிட்டு. பர் டிரான்சாக்ஷனுக்கு வந்து 5,000 வரைக்கும் தான் லிமிட்டு. ஸோ அதுக்கு மேலே கிடையாதுங்க. ஒன்ஸ் பிரைமரி யூசரை வந்து இந்த 15,000 5,000 வந்து லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா செகண்டரி யூசர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து என்ன அமௌண்ட்னா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அப்ரூவலும் தேவையில்லை அதுக்கு. செகண்டரி யூசருக்கு ஜஸ்ட்டு பாஸ்வேர்டு, பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்து தேவைப்படும். அந்த ஆப்பை வந்து அன்லாக் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சரி, அந்த யூபிஐ அப்ளிகேஷனில் செகண்டரி யூசர் எப்படி ஆட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா பிரைமரி யூசர் வந்து என்ன பண்ணோம்னா இந்த செகண்டரி யூசர் யூஸ் பண்ணுறாங்களா அவங்களுடைய யூனிக்கான கியூஆர் கோடு அப்படி இல்லைன்னா செகண்டரி யூசரோடைய யூபிஐ ஐடி இதை யூஸ் பண்ணி அவங்கள வந்து செகண்டரி யூஸரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு பிரைமரி யூஸரை வந்து மேக்ஸிமம் 5 செகண்டரி யூஸரை ஆட் பண்ணிக்க முடியும் சொல்கிறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து யூபிஐ பேமெண்ட்டுகளில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும்ன்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும் மத்திய அரசு ஒரு புதிய பென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதுக்கும் என்பிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் ஓபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம், எல்லாமே ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செக் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் மத்திய அரசு. நேற்று வரைக்கும் தமிழக அரசு வந்து பென்ஷன் விஷயமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மத்திய அரசு ஒரு குழு அமைத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இது விஷயமா ஆராய்ந்துட்டு இருக்காங்க. மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு அரசும் முடிவெடுக்கும் அப்படின்னு நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லிட்டு இருந்தார். மத்திய அரசும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நியூ பென்ஷன் ஸ்கீம் மாற்ற வந்து யூபிஎஸ்ஸாக சொல்லியிருக்காங்க. 2004 ஜனவரி 1க்கு அப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸை ஜாயின் பண்ண யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து என்பிஎஸும் செலக்ட் பண்ணிக்கலாம், யூபிஎஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரவும் சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ வரைக்கும் வந்து இது விஷயமா எந்த ஒரு முடிவும் எடுக்கல. மத்திய அரசு குழு அமைத்திருக்காங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. தவிர இவங்க தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன் விஷயமா ஆராய எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் தான் இருக்காங்க. இப்போ வந்து என்பிஎஸ்ல நிறைய மாற்றம் பண்ணி யூபிஎஸ்ன்னு புதுசாக கண்டுபிடிச்சி அது வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. இதனால தமிழக அரசுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு செக் வைத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுக்கெல்லாம் 2 பென்ஷன் ஸ்கீம் தான் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அப்படி இல்லைன்னா இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்.
கண்டிப்பாக இது கொண்டு வரது தான் கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னால கவர்மெண்ட்டுக்கு வந்து நிதி பற்றாக்குறை ஏற்படுறது தான் என்பிஎஸ் கொண்டு வந்தாங்க. என்பிஎஸ்லேருந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி யூபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஒரு முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அரசாங்கமாக வந்து ஓபிஎஸ் தான் கொண்டு வருவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனால் இன்னமும் இது விஷயமா அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருக்காங்க. அவங்க ஆட்சி முடியத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளவே வந்து ஒன்று இந்த யூபிஎஸ் அமல்படுத்தி ஆகணும், அப்படி இல்லைனா அந்த ஓபிஎஸ் கொண்டு வரணும். சப்போஸ் யூபிஎஸ் அமல்படுத்தினானா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தரப்பில் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ் கொண்டு வருவோம்னு சொல்லி தான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டு யூபிஎஸ் அமல்படுத்தினா அது வந்து எப்படி நியாயமாகும்ன்ட்டு அவங்க சைடில் கண்டிப்பாக போராட்டங்கள் வெடிக்கும். ஸோ அதனால் இப்போ தமிழக அரசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நேற்று வரைக்கும் வந்து மத்திய அரசு வந்து ஒரு காரணமாக காட்டி இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து காலதாமதம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மத்திய அரசு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ தமிழக அரசு வந்து முடிவு பண்ணியாகணும் ஓபிஎஸ்ஸா யூபிஎஸ்ஸான்ட்டு. நம்ம தமிழக அரசு யூபிஎஸ்ஸை கையில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தரப்புலேருந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கும். ஏன்னா இந்த யூபிஎஸ்ஸில் என்னதான் வந்து உறுதியான பென்ஷன் திட்டமாக இருந்தாலும் சரி, ஆனால் வந்து இந்த கண்ட்ரிபியூஷன் ஒரு விஷயம் வரப்போ பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு பாதகமாக இருக்குது. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரிபியூஷனும் இல்லை. ஆனால் யூபிஎஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% பார்த்தீங்கன்னா சேலரியிலேருந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த யூபிஎஸ்ஸில் நிறைய விஷயம் தெளிவுபடுத்தாமல் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டேக்ஸ் பெனிஃபிட் விஷயமா எந்த ஒரு தெளிவான ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கல. யூபிஎஸ்சில் வந்து எவ்வளோ டேக்ஸ் பெனிஃபிட் பெற முடியும்னு கொடுக்கவே இல்லை. ஓபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80cc கீழே வந்து 1.5 lakhs வரைக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ற பேரில் ஒரு 50,000 வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் பெற முடியும். ஆனால் யூபிஎஸ்சில் இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் அரசு கொண்டு வர வேண்டும்ட்டு ஊழியர்கள்லாம் பல வருஷமாக கோரிக்கை வைத்து வராங்க. ஸோ மத்திய அரசோடைய இந்த மூவுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது, ஒரு மிகப்பெரிய ஒரு செக்காக அமைந்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஸ்டாலின் ஐயா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிருக்காரு. ஸோ அமெரிக்கா போயிட்டு வந்த அப்புறமேட்டுக்கு இது விஷயமா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த யூபிஎஸ் பென்ஷன் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் கிடையாதுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது விஷயமா தனியாக வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் இந்த யூபிஐயில் வந்து சேர்க்கப்பட்டால் இந்த திட்டத்தினால் பயன்பெறுவோர் எண்ணிக்கை வந்து 1 கோடிக்கும் மேலே உயரும் சொல்கிறாங்க. மத்திய அரசின் கணக்குகள் படி பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்க தொகைக்கான செலவு வந்து 800 கோடியாக இருக்கும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயரை வருடாந்திர செலவு பார்த்தீங்கன்னா சுமார் 6250 கோடியாக அதிகரிக்கும்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் 1, 2025 அப்போ தான் நடைமுறைக்கு வரப்போகுது. இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் மார்ச் 1, 2025க்குள்ளே யாரெல்லாம் ஓய்வு பெற போகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பயன்பெற முடியும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் பேர் பயன்பெறுவாங்கன்ட்டு மத்திய அரசு வந்து கணித்திருக்காங்க. ஆனால் இதுலேயும் வந்து ஒரு சில செக் வச்சுருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் முழு பென்ஷன் பெற முடியும். 25 வருஷம் கம்மியாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முழு பென்ஷன் கிடைக்காது சொல்லியிருக்காங்க. ஸோ 25 வருஷம் ஒர்க் பண்ணவங்க கடைசியாக 12 மாதத்தில் என்ன சேலரி வாங்கியிருக்கீங்களோ அதோட ஆவரேஜ் சேலரியில் 50% பார்த்தீங்கன்னா உறுதியான ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10 வருஷத்துலேருந்து 25 வருஷத்துக்கு கம்மியாக யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஓய்வூதியமான 10,000 ரூபாய் முதல் ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சப்போஸ் பென்ஷன் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு இந்த ஓய்வூதிய தொகையிலிருந்து 60% வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த ஓய்வூதிய அமௌண்ட் வந்து 20,000 ரூபாய் வச்சுக்கோங்க, 20,000த்தில் 60% எவ்வளோனா ஒரு 12,000 ரூபாய் கிட்ட வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இதில் வந்து டிஎன்எஸ் ரிலீஃபும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்பப்போ வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ்லாம் வந்து ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி டிஎன்எஸ் அலவன்ஸு டிஎன்எஸ் ரிலீஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. என்ன தான் வந்து மத்திய அரசு இதெல்லாம் பண்ணாலும் யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ் இன்வெர்டர் மாதிரி தான் செயல்படுதுன்ட்டு ஒரு சில குற்றச்சாட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த யூபிஎஸ் இன்வெர்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட தான் வந்து கரண்ட்டை எடுத்து அதை சேமித்து வைத்துக்கொண்டு எப்போ வந்து கரண்ட் இல்லையோ அது நம்மளுக்கு வழங்குது. அதே மாதிரி தான் வந்து மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து ஒரு டிடக்ஷன் பண்ணி அவங்க சேமித்து வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த பென்ஷன் ஸ்கீமில் பெரிய மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் பண்ணாமல் என்பிஎஸ்சில் ஒரு சின்ன சின்ன மாற்றம் மட்டும் பண்ணிவிட்டு இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஃபேவராக இருக்கும், நல்ல ஒரு திட்டம் அப்படின்னு வந்து பெருமை பேத்திக்கிறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. அது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட மிகப்பெரிய ஒரு குமுறலாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சில் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இந்த உத்தரவாதம்னு ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. என்பிஎஸ்சில் இந்த உத்தரவாதம் இல்லாமல் இருந்தது.
இதில் வந்து உத்தரவாதம் இருக்குது. அதுக்கப்புறம் என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எம்ப்ளாயரோடைய அதாவது கவர்மெண்ட் சைடில் போடக்கூடிய அந்த கண்ட்ரிபியூஷன் 14% இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 18.5 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம். பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த 2 சேஞ்சஸ் தான் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது விஷயமா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டீட்டெயில் கைட்லைன்ஸ் வந்து இது விஷயமா வெளியே வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இது ஃபேவராக இருக்குன்ட்டு. இந்த யூபிஎஸ் விஷயமா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக டீட்டெயில் கைட்லைன்ஸ் வந்து வெளியாகலை. ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீஃபாக தான் வந்து வெளியிட்டிருக்காங்க என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்ட்டு. டீட்டெயில் கைட்லைன்ஸ் வெளியே வரப்போ தான் இதோட சாதகம் பாதகம்லாம் முழுசாக தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எடுத்த ஒரு சில முக்கியமான முடிவுகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்றாக மத்திய அரசு தற்போது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வந்து அறிவித்திருக்காங்க. இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் அப்படி என்ன இருக்குது, என்னென்னலாம் கொடுக்குறாங்க, எல்லாமே டீட்டெயிலாக ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ இது விஷயமா தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் ஒரு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டும் தான் வேண்டும்ட்டு அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்னதான் வந்து இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் ஒரு சில முக்கியமான அம்சங்கள் இருந்தாலும் அது நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேண்டும், அதை தான் அமல்படுத்தி ஆகணுன்ட்டு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இந்த 1/4/2003 அப்புறம் அமல்படுத்தப்பட்ட பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு முழுசாக ரத்து பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்தா கூட தமிழக அரசு இப்போ வரைக்குமே ஒப்பந்தம் செய்யாமலே இருக்காங்க. அதனால் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஈஸியாக ரத்து பண்ணிடலாம் கூறியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த சொல்லி ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட பிற மாநிலங்கள்லாம் வந்து கோரிக்கை போராட்டங்களை எடுத்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள்லாம் வந்து செப்டம்பர் 5 போராட்டம் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு முழுக்குமே போராட்டம் பண்ண போகிறாங்க. இது விஷயமா வந்து தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசுடைய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கான், ஊழியருடைய பணத்தை எடுத்து ஊழியருக்கே தருவதான்ட்டு பல்வேறு தரப்பினர் பார்த்தீங்கன்னா விமர்சனம் செய்து வராங்க. இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு இணையாக இல்லவே இல்லை. கண்டிப்பாக வந்து இதை நான் தமிழ்நாட்டில் ஏற்கவே மாட்டோன்ட்டு கூறியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தவுன்ட்டு திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்து விட்டு இப்போ தொடர்ந்து மௌனமாக இருக்கிறது கண்டிப்பாக நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டோம், கண்டிப்பாக போராட்டம் வெடிக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நிறைய சங்கங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம். வருகிற செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை, அதனால் கொண்டாட்டம் தேவையில்லை. அந்த தினத்தில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் முதன்மை கல்வி அலுவலருடைய ஆஃபீஸ்க்கு அருகே பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் நடக்க சொல்லியிருக்காங்க. ஸோ திமுகவுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஒன்று இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி புதுமையாக ஒரு பென்ஷன் ஸ்கீம் கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லை இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தி ஆகணும். ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எக்ஸப்ட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தவிர. ஏன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க. திமுகவும் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியை அதை கொடுத்துட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது நிறைவேற்றலைன்னா அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வச்சு செய்ய போகிறாங்க. பேன் கார்டு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. மத்திய அரசு வந்து புதுசாக ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறாங்க. இனி பேன் கார்டை வந்து ஆதார் கார்டு நம்பருக்கும் லிங்க் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு பொருந்தும், டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் கார்டு இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா கண்டிப்பாக பேன் கார்டு தேவை. பேங்க் அக்கௌண்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கன்னா ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பேன் கார்டு தேவை. ஸோ இது மாதிரி பேன் கார்டு பார்த்தீங்கன்னா எல்லா பர்பஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்குது. இது வந்து பிறந்த தேதிக்கான ஒரு ப்ரூஃபாகவும் கேட்குறாங்க, இல்லை ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபாகவும் கேட்குறாங்க. ஸோ இந்த பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வருமான வரி செலுத்துவதற்கு பேன் கார்டு ரொம்பவே அவசியம்.
ஸோ மாரி நிறைய பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஆதார் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேன் கார்டும் வந்து அந்த அளவுக்கு இப்போ நெசசிட்டி அதிகமாக இருக்குது. முக்கியமாக பேன் கார்டில் இருக்க எல்லா டேட்டாவும் ஆஸ் பர் ஆதார் படி இருக்கணும். ஆதாரில் என்ன நேம், என்ன டேட் ஆஃப் பர்த், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ சேம் இன்ஃபர்மேஷன் தான் பேன் கார்ட்லேயே இருக்கணும். இது பேன் ஆதார் மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே நீங்கள் கவர்மெண்ட் ப்ரூஃப் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா, அதாவது ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, இது மாதிரி எந்த ப்ரூஃப் நீங்கள் வச்சுருந்தாலும் அதில் இருக்க எல்லா டேட்டாவும் சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சேம் நேம், சேம் டேட் ஆஃப் பர்த், சேம் அட்ரஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எல்லா சேவையும் கரெக்டாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கேட்குற எல்லா ப்ரூஃப்லேயும் வந்து சேம் டேட்டாவாக இருக்கணும். அதாவது நேம் சேஞ்ச் ஆகக்கூடாது, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இது மாதிரி எதுவுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் ப்ரூஃப்லேயும் சேம் டேட்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் பேனும் ஆதாரம் லிங்க் பண்ணாதவங்க வந்து ஃபைன் பே பண்ணி லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ₹1000 வந்து பே பண்ணாதான் லிங்க் பண்ண வேண்டிய நிலைமை வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேன் ஆதார் லிங்க் பண்ணதுக்கு பல வருஷம் கால அவகாசம் கொடுத்தாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் இதுக்கான கால அவகாசம் முடிஞ்சிருக்கு. போன வருஷம் ஜூன் மாதமே கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. போன வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் லிங்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ₹1000 வந்து பெனால்ட்டி பே பண்ணி தான் லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விஷயம் வந்து நடைமுறை கொண்டு போகிறாங்க. செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வர இருக்கு. பேன் கார்டு, ஆதார் கார்டு வந்து இணைக்காமல் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இது வரைக்கும் பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணாமல் புதுசாக இப்போ தான் பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களாம் இனிமேல் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆதார் வந்து அப்போவே வந்து வாங்கிப்பாங்களாம். பேன் அப்ளை பண்ணுறப்பவே ஆதாரை லிங்க் பண்ணுவாங்களாம். அதெல்லாம் தனியாக வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து முக்கியமாக வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பேன் வாங்கியிருந்தா அவங்க மட்டும் கண்டிப்பாக பேன் ஆதார் லிங்க் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தா அவங்க வந்து பேனும் ஆதாரம் இணைக்க வேண்டாம், ஆல்ரெடி இணைத்திருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த டேட் என்னென்னா 1/7/2017. இந்த தேதிக்கு அப்புறமா நீங்கள் வந்து பேன் வாங்கியிருந்தா நீங்கள் பேனும் ஆதாரையும் தனியாக இணைக்க வேண்டாம். இதுவே 1/7/2017க்கு முன்னாடி நீங்கள் பேன் வாங்கியிருந்தா கண்டிப்பாக ஆதார் நம்பராக கூட பேனையும் லிங்க் பண்ணியாகணும்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் பேனும் ஆதார் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன டேட்லேருந்து இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பேனும் ஆதாரம் லிங்க் பண்ண வேண்டாம். அது இல்லாமல் புதுசாக பேன் அப்ளை பண்ணுறவங்க லிங்க் பண்ண வேணாம். ஏன்னா பேன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே ஆதார் கூட லிங்க் பண்ணி தான் கொடுப்பாங்களே. ஸோ ஃபைன் பே பண்ணி லிங்க் பண்ணுறவங்க மறக்காமல் சீக்கிரமாக லிங்க் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபைன் வந்து டபுளாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ராய் வந்து ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இனிமேல் வந்து மோஸ்டியை தடுப்பதற்காக ஓடிபியில் ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, இனி வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஓடிபிலாம் கிடைச்சிடாது, டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி வந்து இப்போ நிறைய மோஸ்டிலாம் எப்படி நடக்குது, ஓடிபி மூலமாகவும் லிங்க் அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கன்ட்டு மோஸ்ட்லி நபர்கள்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பேங்க்லேருந்து பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. உங்கள் டெபிட் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லிங்க்கு வரும், உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அது சொன்னால் தான் ஆக்டிவேட் ஆகும், இல்லை எக்ஸ்பிரே ஆகிரும், இல்லை உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிரும். இது மாதிரி புது புது மோஸ்ட்ரிகள்லாம் கண்டுபிடிச்சி தினசரி வந்து மக்களை ஏமாற்றுறதுக்காக நிறைய புது புது மோஸ்ட்ரிகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ட்ராய் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. அந்த விஷயம் வந்து செப்டம்பர் 1 முதல் நாடு முழுக்க அமலுக்கு வரப்போது சொல்கிறாங்க. அதாவது மொபைல் ஃபோனுக்கு ஓடிபி வருது பார்த்தீங்கன்னா, அதை வந்து இப்போ கண்காணிக்க எதெல்லாம் ஜெனியூனான ஓடிபி, எதெல்லாம் ஃபேக்கான ஓடிபி, எதெல்லாம் ஜெனியூனான லிங்க்கு, எதெல்லாம் ஃபேக்கான லிங்க்குன்ட்டு கண்டுபிடிக்க ட்ராய் வந்து முடிவெடுத்திருக்காங்க. இதை வந்து எல்லா டெலிகாம் நிறுவனத்துலேயும் வந்து கடைப்பிடிக்க சொல்லியும் உத்தரவு போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எதுவுமே பண்ண வேணாம். யார் என்ன பண்ணோம்னா, பேங்க் சைட்லேயோ, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட் சைட்லேயோ, ஆர்கனைசேஷன், ஸோ யாரெல்லாம் இந்த ஓடிபி லிங்க்லாம் அனுப்புகிறாங்களோ கண்டிப்பாக அவங்க டெலிகாம் நிறுவனத்துக்கிட்ட பதிவு பண்ணியாகணும். எந்த ஹெட்டிங்கில் வந்து நீங்கள் யூஸ்வலாக மெசேஜ் அனுப்புவீங்க, அதில் கண்டென்ட் எப்படி இருக்கும், எந்த மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புவீங்க. ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் பேங்க் சைட்லேயோ, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட் சைட்லேயோ, எல்லா ஆர்கனைசேஷன் சைட்லேருந்து டெலிகாம் நிறுவனத்துக்கிட்ட பதிவு பண்ணியாகணும். அதுக்கான டேட் வந்து ஆகஸ்ட் 31 சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 31 பதிவு பண்ணால் மட்டும்தான் பேங்க் சைடில் கரெக்டாக ஓடிபி அனுப்ப முடியும். இல்லைனா வந்து அதை ஸ்கேன் செஞ்சுட்டு
கரெக்டான ஓடிபியா இல்லையா, ஜென்யூனான மெசேஜா இல்லையான்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டெலிகாம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. இதனால ஓடிபி வரதுக்கு காலதாமதம் ஆகும். ஸோ இது வந்து பேங்க்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணியாகணும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் எல்லா மெசேஜையும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு டெலிகாம் நிறுவனங்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா மெசேஜும் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாடிக்கையாளருக்கு அந்த மெசேஜை போய் சேரும். ஜென்யூனான மெசேஜ் மட்டும் தான் வந்து போய் சேரும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் இருந்தால் மோஸ்ட்லி வந்து அது தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேங்க் அனுப்பக்கூடிய ஓடிபியாக இருந்தாலும் சரி அது விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதனால ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பயனாளர்களுக்கு ஓடிபி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வராங்க, அதை ஃபுல் ஃபெச்டாக செயல்படுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் ஓடிபி கிடைக்க தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா பண்ண போகிறாங்க. இனிமேல் வந்து யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா யார் கால் பண்ணுறாங்க அவங்க நேமுடன் டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனான ட்ரூ காலர் நம்பிட்டு இருந்தோம். ட்ரூ காலர் நேம் வரும். ஆனால் இனிமேல் ட்ரூ காலர்லாம் நம்ப தேவை. டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ரெக்கார்டு அதாவது கேஒய்சியில் அவங்க நேம் என்ன இருக்குது ஸோ அது வந்து உங்கள் மொபைலில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி டெலிகாம் நிறுவனங்களுக்கு ட்ராய் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இதற்காக டெலிகாம் நிறுவனத்தாக கூட ட்ராய் வந்து இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, அவங்க உண்மையான நேம் என்ன, இது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இனியும் வந்து அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால் வந்துச்சுன்னா யார் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இதனால் மோஸ்டிகள் தடுக்க முடியும் அப்படின்னு ட்ராய் நம்புகிறாங்க. இந்த விஷயம்லாம் வந்து சீக்கிரமாக பண்ண போகிறாங்க. முக்கியமாக வந்து அந்த ஓடிபி நடைமுறை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ட்ராயோடைய இந்த நடவடிக்கையினால் மோசடி நடவடிக்கையை தடுக்க முடியும், குறைக்க முடியும் அப்படின்னு ட்ராய் நம்புகிறாங்க. நம்ம தொலைத்தொடர்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இதுக்கான காலக்கெடுவை நீடிக்க வேணும்ட்டு பலமுறை கோரிக்கை விடுத்தாங்க. ஆனால் ட்ராய் வந்து இதற்கு செவி சாய்க்கவில்லை. திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து அமலுக்கு வரும் சொல்லியிருக்காங்க. ட்ராயோடைய இந்த நடவடிக்கை குறித்து உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.